ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இன்ஸ்டாவில் எப்படி அட்ராக்டிவாக நம்ம ஸ்டோரி போடலாம் அப்படின்னு சொல்ல போகிறேன். உங்களுக்கு ஸ்டோரி பேஜுக்கு போயிட்டு உங்களுக்கு என்ன ஃபோட்டோ வேணுமோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணோன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரோலாக ஒரு சிம்பிள் இருக்கும். அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணோன்னே ஸ்டார் சிம்பிள் வரும். நடுவில் 3வது 4வது ஆப்ஷனாக இருக்கும். அந்த ஸ்டார் சிம்பிளை தொட்டுட்டு அதுக்கப்புறம் சிம்பிளை வந்து நீங்கள் தொட்டதுக்கப்புறம் நம்ம கையில் எந்த இடத்துல எப்படி வரைஞ்சாலும் நமக்கு அது மாதிரி ஆர்ட் வரையும். அந்த ஆர்ட்டில் உங்களுக்கு என்னென்ன பார்ட் வேணுமோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் அழைச்சிருங்க. ஸோ இப்போ ஒருத்தர் சுற்றி இது மாதிரி நம்ம ரவுண்டாக வரைஞ்சிட்டு அதை அவரை சுற்றி வர மாதிரி சிம்பிள் நம்ம க்ரியேட் பண்ணணும்னா அங்கங்கே சின்ன சின்ன மார்க்காக ஒரு உடம்புல இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்ருங்க. ஒரு ஃபேஸில் இருக்கிறது இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. எரேஸ் சிம்பிள் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அங்கே இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஸோ யாருக்காவது இப்போ பர்த்டே அது மாதிரி ஸ்டேட்டஸ் ஸ்டோரி யாரும் போடுறீங்கன்னா இது மாதிரி ஆப்ஷனில் போடுங்க, நல்லாயிருக்கும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு. அடுத்து வேறு என்ன மெத்தடில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, யூடியூபோ இல்லை நீங்கள் ஒரு இன்ஸ்டாலேயோ ஒரு தம்ப்லைன் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை நியூ போஸ்ட்டாக போடணும் அப்படின்னா இது மாதிரி அது லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுக்கோங்க. அந்த இதை ஃபோட்டோவை அதை சுற்றி இது மாதிரி மார்க் பண்ணுங்கள். நீங்கள் மார்க் பண்ணுற ஆப்ஷன் போன தடவை நான் சொன்னேன், அந்த இதில் இருக்கிறத பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ அது மார்க் பண்ணிட்டு ஒரு டாட் நம்ம டெக்ஸ்ட் பண்ணுவோம்ல, அந்த டெக்ஸ்ட்டு தொட்டுட்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த அந்த மணிங்கிற சிம்பிளுக்கு பக்கத்தில் ஒரு கோடு மாதிரி சின்னதாக லைன் இருக்கும். அதை தொட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா இது மாதிரி பெருசாக வரும். இதை இது மாதிரி ஒரு பெரிய லைன் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை காப்பி பண்ணிக்கோங்க. ஏன்னா இது மாதிரி நமக்கு நிறைய லைன்ஸ் தேவைப்படும். அந்த லைன்ஸ் எல்லாம் வந்தோடனே அதை எடுத்துகிட்டு போய் மேலே நான் வச்சுருக்கேன் பாருங்கள். இது மாதிரி ஒன்று ஒன்றா நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு 6 இது 7 இது க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை குச்சி எல்லாத்தையும் குச்சியாக இருக்கும் அது மாதிரி மேலே நிப்பாட்டிட்டு அதில் நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற டெக்ஸ்ட் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ அது எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஸ்டைலாக ஒரு ஃபாண்ட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு புள்ளி அப்படின்னு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அது கீழே ஒரு ஷர்ட் வரும். அந்த ஷர்ட் கொஞ்சம் பார்க்கறதுக்கு எனக்கு அந்த ஐக்கான் பிடிச்சிருந்துச்சி, அதனால் நான் எடுத்துகிட்டு போய் இதை அங்கே மாட்டி விட்றேன். பார்த்தா அது ஆங்கரில் தொங்குற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு 7 இதுலேயும் லைன்லேயும் நான் ஒரு 7 ஷர்ட் எடுத்து மாட்டிட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் எழுதிக்கலாம் போஸ்ட்டுக்கு மேலே. இப்போ இது ஒரு தம்ப்லைன்னா நீங்கள் நியூ போஸ்ட்டு இல்லை தம்ப்லைன் அது மாதிரி உங்களுக்கு என்ன லெட்டர் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு எழுதிக்கோங்க மேலே. ஸோ நார்மலாக மற்றவங்க போடுற ஸ்டோரியோட கொஞ்சம் நம்மளுது அட்ராக்டாக இருக்கணும்னா இது மாதிரி ஏதாவது நம்ம எடுத்து புதுசாக பண்ணால் தான் நமக்கு கொஞ்சம் மற்றவங்க நம்ம போஸ்ட்டை பார்த்துட்டு உள்ளே வந்து பார்க்குறதோ இல்லை லைக் போடுறதோ பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ எடிட் பண்ணிவிட்டு அது ஸ்டோரியில் சும்மா நார்மலாக வச்சா எல்லோரும் வந்து அந்தளவுக்கு பார்க்க மாட்டாங்க. இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நீங்கள் தனியாக அட்ராக்டிவாக இருப்பீங்க. ஸோ நிச்சயமாக அவங்க ஸ்டோரியை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மாதிரி நீங்கள் ஸ்டோரி போடுறப்போ ஒவ்வொரு தடையும் நீங்கள் கொஞ்சம் அப்டேட் ஆகிக்கோங்க. ஸோ இது மாதிரி வீடியோஸ் நான் இன்னும் இதுவும் டிப்ஸ் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டு கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் இருக்கும், அதில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு வேணால் பார்ட் 2 போடுறேன். இது ஒரு 3வது மெத்தடு. இது பார்த்தீங்கன்னா உங்கள் ஒரு நியூ போஸ்ட் அப்படின்னா அது ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்குன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுட்டு செகண்ட் ஆப்ஷன் பட்டன் இருக்கும் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுறதுல அந்த பட்டனை தொட்டுட்டிங்கன்னா ஒரு புள்ளி மாதிரி வரும். அதை தொட்டுட்டு மேலே ஒரு ஐக்கான் கட்டுறேன் பாருங்கள், அந்த ஆப்ஷனை தொட்டிங்கன்னா ஒரு லைன் உங்களுக்கு பாக்ஸ் மாதிரி க்ரியேட் ஆகிடும். அதை நீங்கள் ஒரு புள்ளி வச்சுட்டு ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி அப்படியே டெவலப் ஆகிக்கிட்டே போகும் அந்த பாக்ஸ். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாக ரெடி பண்ணிவிட்டு ஏன் நான் செகண்ட் ஆப்ஷன் வச்சேன்னா அங்கே பாருங்கள் இது வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இதே நீங்கள் இதில் கடைசியாக ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது நான் அடுத்து வரும்போது சொல்கிறேன். இந்த செகண்ட் ஆப்ஷன் வச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணி அதை போஸ்ட்டுக்கு மேலே நீங்கள் கொண்டு போய் வச்சுருங்க. இது மாதிரியே அடுத்து இன்னொன்று இதை நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது தான். காப்பி பண்ணி கீழே இன்னொரு அதே சைஸில் அப்படியே கீழே வச்சுருங்க. அடுத்து பார்த்தா 4வது அந்த ஆப்ஷன் சொன்னல கடைசியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும் கேப்ஸில் அப்படின்னு, அந்த ஆப்ஷனுக்கு இப்போ நான் போயிடுவேன் பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் தொட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி பேக்ரவுண்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியாது, ரொம்ப டார்க்கான ஒரு ஒயிட்டில் இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் ஒரு புள்ளியை வச்சுட்டு ஸ்பேஸ் கொடுத்துக்கிட்டே போனீங்கன்னா கொஞ்சம் பெருசாக டெவலப் ஆகும். டெவலப் ஆனோன்னா இதையும் கொஞ்சம் போய் உங்களுக்கு எந்த இடத்துல வச்சா கொஞ்சம் நல்லா டெக்கரேட்டிவாக உங்களுக்கு க்ரியேட்டிவாக இருக்குன்னு தோணுதோ அந்த இடத்துல நீங்கள் கொண்டு போய் வச்சுருங்க. அதை அடுத்து பார்த்தீங்கன்னா இது மாதிரியே இன்னொன்று க்ரியேட் பண்ணி மேலே கொண்டு போய் வச்சுருங்க. ஸோ இப்படி 4 இது நம்ம டைப்பில் நம்ம எவ்வளோ வேணுமோ நம்ம செட் பண்ணிக்கலாம். நம்ம போஸ்ட்டை எவ்வளோ கொஞ்சம் டெக்கரேட்டிவாக பண்ணுறோமோ அப்போ தான் நம்மளுக்கு வியூஸும் லைக்ஸும் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போலாம் நீங்கள் வச்சு முடிச்சதுக்கப்புறம் அடுத்து நீங்கள் நியூ போஸ்ட் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கு அது லைன் சும்மா நேமாக எழுதுனா நல்லா இருக்காது. நம்ம ஆல்ரெடி டாட்டர் லைன் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி முன்னாடியே பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ டாட்டர் லைனாக பண்ணிவிட்டு அதை நம்ம காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக பேஸ்ட் பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் இப்படி நம்ம பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ ஒரு 7 லைன்ஸோ 6 லைன்ஸோ நமக்கு தேவை எவ்வளவோ அதை வச்சுட்டு அதில் நம்ம என்ன லெட்டர்ஸ் வேணுமோ டைப் பண்ணி வச்சிடலாம். இப்போ நியூ போஸ்ட்னா நியூ போஸ்ட், தம்ப்லைன்னா தம்ப்லைன், நியூ வீடியோஸ்னால் நியூ வீடியோஸ் அப்படின்னு நம்ம எழுதி டெக்ஸ்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கலரில் வச்சிடலாம். ஸோ இவ்வளோ தான் கைஸ், முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு வேறு எதுவும் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனே தட்டிடுங்க.